நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஜோஷ்வா டிவி நேயர்களாகி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாக நம்ம ஒரு நிமிடம் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீர் எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்து இரட்சகராய் பிறந்த அந்த நாளை நாண்டரே அந்த மாதத்தில் நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் நிறைய காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆசரித்து கொண்டிருக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளிலும் கூட டிவி வாயிலா யூடியூப் வாயிலா இந்த வார்த்தையை கேட்கிற எங்களோடும் கூட இந்த நாட்களில் நீர் என்ன பேச விரும்புகிறீர் என்பதை நாங்கள் அவளோடு காத்திருக்கிறோம். சுவாமி, உங்கள் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அடியாளை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படும் உங்களுடைய வார்த்தையின் சத்தம் எங்கள் வீடுகளிலே எங்கள் உள்ளங்களிலே தொனிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த அவருடைய வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். இன்றே கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். 10ஆம் வசனத்திலிருந்து மறுபடியும் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெஹேமில் தான் ஆண்டவர் பிறந்தார். 2025 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் பிறந்தார். நாம் அவர் பிறந்த நாளை இந்த டிசம்பர் மாதத்திலே தான், அந்த மாதம் தொடங்கும் போதே நம்ம அதை நினைவு கூர்ந்து நம்முடைய ஆலயங்களில் நிறைய காரியங்களை நம்ம வந்து ஆசரித்து கொண்டிருக்கிறோம். 25ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் என்று சொல்லி நாம் அந்த நாளை நியமித்து குறிப்பிட்டு அந்த நாட்களிலே நாம் பண்டிகையாக அதை ஆசரிக்கிறோம். அப்போ இதை போலத்தான் அந்த நாளிலே தான் மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த போது, அந்த யூதேயா தேசத்தில் உள்ள மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்த பொழுது தேவதூதன் அவர்களிடத்தில் வந்து நிற்கிறார். கர்த்தருடைய தூதன் வந்து அந்த மேய்ப்பர்களை வந்து சந்திக்கும் போது ஆண்டுடைய மகிமை அவங்களை சுற்றிலும் அந்த இடத்துல பிரகாசிக்கிறது. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அப்பா தேவதூதன் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அது ஒரு மிகுந்த நற்செய்தி, அது ஒரு பெரிய நற்செய்தி, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி. அது வந்து எல்லா ஜனத்துக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி என்று சொல்லி தேவதூதன் சொல்லுகிறார். அந்த நற்செய்தி தான் என்ன? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்று சொல்லி தேவதூதன் அந்த மேய்ப்பர்களை பார்த்து குறிப்பிட்டு சொல்லுகிறார். அந்த இரட்சகர் பிறந்தது நிமித்தமாய் இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று சொல்லி அந்த தூதன் வந்து அந்த மேய்ப்பர்களோடு பேசுகிறார். அப்போ இன்றைக்கு நாம் கிறிஸ்து என்னும் இரட்சகர் அந்த தலைப்பில் தான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கிறிஸ்து என்னும் இரட்சகர் நம்மை ரட்சிக்க வந்தவர்.
நம்ம இந்த உலகத்தில் இருளுக்குள்ளாகவும் பாவத்துக்குள்ளாகவும் அடிமைத்தனத்துக்குள்ளாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். மனிதர்களாகிய நாம். சாத்தான் நம்மை பலவிதமான அவனுடைய துரைத்தனங்களிலும் அதிகாரங்களினாலும் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருந்தான். நாம் இருளின் அதிபதியாகிய பிசாசு நம்மை இருளுக்குள் வைத்திருந்தான். நாம் பாவத்துக்கு இடம் கொடுத்தது நிமித்தமாய், மனிதர்களாகிய நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தமாய் அப்படிப்பட்ட ஒரு இருளின் அதிபதியாகிய சாத்தான் ஆளுகைக்குள்ளே கடந்தோம். அப்போ ஜனங்களுடைய வாழ்க்கையில் மெய்யான ஒரு சமாதானமோ ஒரு சந்தோஷத்தையோ அவங்களால அனுபவிக்கவே முடியல. ஆனால் அந்த நேரத்தில் தான் தேவனால் அனுப்பப்பட்ட, பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகராய் அவர் பிறக்கிறார். அப்போ அவர் பிறந்ததுனால இனிமேல் மனுக்குலமாகிய நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாக போகிறது என்று பரலோகத்திலிருந்து நமக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த சந்தோஷத்தை தான் இன்னைக்கு மறுபடியும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ கிறிஸ்து என்னும் இரட்சகர் நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிக்க வந்த தேவன். எதிலிருந்து நம்மை ரட்சிக்க வந்தார் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்றாலே என்ன அர்த்தம்? ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நம்முடைய ஒவ்வொருத்தருடைய பாவங்களையும் நீக்கி ரட்சிப்பதற்கு தான் இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் முதலாவது நம்மை ரட்சிக்க வந்தார். நம்முடைய எல்லா பாவங்களையும் நம்மை விட்டு நீக்கி, எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் நம் அடிமைத்தனங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு நீக்கி நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ நமக்காய் இரட்சகராய் பிறந்த இயேசு 33 வருஷ காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் வாழ்க்கையின் கடைசி பகுதியில் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய பரிசுத்த இரத்தத்தை அவர் சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிடைக்கிறது. அந்த இரத்தத்தை எனக்காக இயேசு சிந்தினார் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம் பாவம் மன்னிக்கப்பட்டு பாவத்திலிருந்து ஒரு மீட்பு, பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பை இயேசு நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நீங்கள் யாரா இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா அப்படின்னு யோசித்து பாருங்க. ஒருவேளை நீங்க பரம்பரை கிறிஸ்தவங்களா இருக்கலாம், வருஷந்தோறும் பண்டிகைக்கு சரியா நீங்க ஆராதனைக்கு போறவங்களா இருக்கலாம், வாரந்தோறும் நீங்க ஆலயத்துக்கு போகிறவங்களா இருக்கலாம். ஆனா உங்க உள்ளத்துல இயேசு பிறந்திருக்கிறாரா? உங்க உள்ளத்துல அவர் வந்து ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்தார் அல்லவா? அந்த நோக்கம் உங்க வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறதா யோசித்து பாருங்க. உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்க சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரை செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? இயேசுவின் இரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு அந்த மீட்பை பெற்றுக்கொண்ட சந்தோஷம் உங்க உள்ளத்துல உண்டா? யோசித்து பாருங்க. இல்லாவிட்டால் இத்தனை வருட கிறிஸ்தவனா இருந்தோம், எனக்கு அந்த அனுபவம் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்காக இரட்சகராய் இந்த உலகத்துக்கு வந்தீரே, என் பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்தீரே, என்னுடைய பாவங்களை உங்களுடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறேன்ப்பா, என் பாவத்தை மன்னியும், எனக்கு ஒரு மீட்பை தாருன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு அந்த மீட்பை தருவார். அப்போ அந்த மீட்பை தருவார். ஹல்லேலூயா. இந்த மீட்பை ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நம்மில் அநேகர் நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மீட்பை என்றைக்கோ ஒரு நாள் பெற்றதோடு நாம் நின்று விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த மீட்பின் சந்தோஷம், இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பரியந்தம் காணப்பட வேண்டும். முடிவு வருகிற வரைக்கும், இயேசுவை நாம் சந்திக்கிற நாள் வரைக்கும் இந்த ரட்சிப்பு நமக்குள்ளாய் தீபமாய் அது வெறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு வெளிச்சமாய் எரிந்து கொண்டே இருக்கணும். அப்ப அந்த ரட்சிப்பு இந்த வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நமக்குள்ள காணப்படணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும்
கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய், ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், ஒவ்வொரு நாளும் அந்த மீட்பின் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் உங்களுக்கு உண்டா? யோசித்து பாருங்க. நம்ம ஒருவேளை நல்லா ஜெபம் பண்றவங்களா இருக்கலாம், வேதத்தை வாசிக்கலாம், ஆலயத்துக்கு ஒழுங்கா போகலாம், தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம், ஊழியங்கள் செய்யலாம். ஆனா உங்களுக்குள்ளாய் தினந்தோறும் நீங்க செய்கிற ஒவ்வொரு சில தவறுகளுக்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்துல கேட்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. அது அதுல நம்ம வெட்கப்பட தேவையே இல்லை. அதற்காக நம்ம அசிங்கப்பட தேவையும் இல்லை. ஏன் என்று சொன்னால் நம்ம பாவமுள்ள உலகத்தில் வாழ்கிறோம். நம்முடைய தாய் நம்மை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்குள் இருக்கிற பாவ சுபாவங்கள் எத்தனையோ இருக்கிறது. நம்மை சுற்றிலும் பாவ சோதனைகள் இருக்கிறது. அதன் மத்தியிலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் அதற்கு ரொம்ப ஆண்டவருடைய கிருபை நமக்கு தேவை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் அல்லாவிட்டால் என்றைக்கோ நீங்க செய்கிற ஒரு பெரிய தவறு, அதை குறித்து நீங்கள் அலட்சியமாய் இருந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் எனக்காய் இரட்சகராய் வந்த இயேசுவிடத்துல போய், ஆண்டவரே இன்னைக்கு இந்த தவறை நான் செய்துட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்க ரட்சிப்பினால் என்னை நிரப்பிருங்க என்று நம்ம கட்டாயம் கேட்கணும். அப்படிதான் அந்த ரட்சிப்பாகிய தீபம் நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை குறித்து நம்ம அசட்டையாக இருந்து விடவே கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்போ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில், தங்கள் பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது நம்ம மறைக்காம அதை ஆண்டவர்கிட்ட வெளிப்படையா, இன்னைக்கு இப்படி செஞ்சுட்டேன்ப்பா, இப்படி யோசிச்சுட்டேன், இன்னைக்கு இப்படி பேசிட்டேன், நானே இப்படிப்பட்ட ஒரு உணர்வு, ஒரு பாவ உணர்வு எனக்குள்ள வந்துருச்சு, இப்படி ஒரு பொறாமையின் எண்ணம் எனக்குள்ள வந்துருச்சு, இந்த இடத்துல நான் கொஞ்சம் பெருமைப்பட்டுட்டேன் ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு இச்சை எனக்குள்ள காணப்பட்டுருச்சு, என் கண்களில் ஒரு தவறான பார்வை வந்துருச்சு, இன்னைக்கு என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லி மறைக்காமல் வெட்கப்படாமல் நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டுட்டீங்கன்னா உங்க பாவங்களை உங்களை விட்டு நீக்கி உங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்த இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்காகவே நம்முடைய இரட்சகர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய தொல்லைகளிலிருந்து நம்மை ரட்சிக்க வந்த இரட்சகர் அவர். ஆமென். நம்முடைய தொல்லைகள், உலகத்துல தொல்லைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை அலைகள் போல சூழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கூட ஏராளமான தொல்லைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர், வேதனை உங்களை சூழ்ந்து கொண்டு நிற்கலாம். ஐயோ பண்டிகை நாட்களாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலேயோ எவ்வளவோ தொல்லை, எவ்வளவோ கஷ்டம், எனக்கு எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், இதிலிருந்து இன்னும் எனக்கு ஒரு விடிவில்லையே நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களை ரட்சிக்கவே இரட்சகர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. இயேசு நம்மளை பார்த்து சொன்னார், யோவான் 16:33, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு தொல்லைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. ஒரு கஷ்டம் போனால் இன்னொன்று, ஒரு தொல்லை போனால் இன்னொரு தொல்லை, ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தில், வேலை பார்க்கிற இடத்துல, நம்முடைய வருமானத்தில், பல விதத்திலும் நம்முடைய ஊழியத்தின் காரியங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், சரீர வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள், எத்தனையோ காரியங்கள், மனிதர்களால் வரும் தொல்லைகள். ஆண்டவர் சொல்கிறார், எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுதான், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க. யாரும் நம்ம தைரியத்தை விட்டுறக்கூடாது, யாரும் நம்ம திடனிழந்து போயிடக்கூடாது. ஐயோ எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு யார் உதவி செய்வார், நான் இப்படி தனிமையாக இருக்கிறேனே, நான் திக்கற்று போய் இருக்கிறேனே. இல்லை, இயேசு சொல்கிறார், நான் உன்னை திக்கற்றவளாய் விடேன், உன் கூட நான் இருக்கிறேன். இரட்சகராய் வந்த இயேசு நம்முடைய எல்லா தொல்லைகளிலிருந்தும் நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உலகத்தில் இருந்த இந்த நாட்களில் நீங்கள் பாருங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இயேசு இரட்சகராய் பிறந்து 33 வருஷ காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். கடைசி 3 வருடங்கள் தான் மக்கள் மத்தியிலே போய் தேவனுடைய பணியை அவர் செய்தார். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜனங்களை தொல்லையிலிருந்து, வியாதியிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து அவர் கிராமங்கள் தோறும் நடந்து 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 ஜனங்களை விடுவித்தார், ஜனங்களை சந்தோஷப்படுத்தினார். அவங்களுக்கு இருந்த எல்லா கஷ்டங்களிலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுவித்து அவங்களை சந்தோஷத்தை, அவங்க வாழ்க்கையை வெளிச்சத்தால் நிரப்பினார். அந்த தேவன் இன்றைக்கு
வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இந்த பண்டிகை நாட்களில் சொல்லுகிறார், உன் தொல்லை எல்லாவற்றிலிருந்தும் உன்னை ரட்சிக்கத்தான் நான் ரட்சகராய் இந்த உலகத்துக்கு வந்தேன். ஹல்லேலூயா. அதை நம்ம விசுவாசிப்போம். உங்களுக்கு கடன் தொல்லையா, உங்களுக்கு வியாதியின் தொல்லையா, மனிதர்களால் உங்களுக்கு தொல்லையா, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இந்த தொல்லையிலிருந்து என்னை ரட்சிக்கவே நீங்கள் ரட்சகராக வந்தீங்கப்பா, எனக்கும் அந்த விடுதலை நீங்கள் தருவீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தின்படியே உங்களுக்கு அந்த தொல்லையிலிருந்து விடுவிப்பார். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசு சோதிக்கப்பட்டார், மனிதர்களால் சோதிக்கப்பட்டார், பிசாசினால் அவர் சோதிக்கப்பட்டார். பல்வேறு நிந்தைகள், அவமானங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகள், பரிகாசங்கள், சரீர பல வேதனைகள், சிலுவையில் அவர் நிறைய பாடுகளை நமக்காக சோதிக்கப்பட்டு பாடுபட்டு அவர் அனுபவித்தார். ஆதலால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா சோதனைகளையும் அவர் புரிந்து கொண்டு உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இரட்சகர் நம்முடைய எல்லா தொல்லைகளிலிருந்தும் நம்மை ரட்சிக்க வல்லவர். ஆண்டவர் பாருங்க, நமக்காக யார் பரிதபிப்பான்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒருத்தர் தான் நம்மை சரியாய் புரிந்து கொண்டு நம்முடைய கஷ்டத்தை புரிந்து நமக்காக பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர். ஏனென்றால் எல்லா விதத்திலும் அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டாராம். வேதம் அப்படியாய் சொல்லுகிறது. அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பண்டிகை காலங்களில் கர்த்தரை நினைக்கிற நீங்கள் உங்கள் தொல்லைகளை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒருவேளை இந்த வருஷம் முழுவதிலும் எவ்வளவோ கஷ்டத்தை நான் கடந்து வந்தேன், இந்த வருஷம் கடைசிக்குள்ளே ஆண்டவர் எனக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிருவாருன்னு நினச்சேனே, ஒன்றுமே நடக்கலையே நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வாயினால் சொல்லுங்கள், என்னுடைய எல்லா தொல்லைகளிலிருந்தும் என் இயேசு என்னை ரட்சிக்க வல்லவர். ஹல்லேலூயா. அதற்காகவே ரட்சகர் இந்த உலகத்துக்கு வந்தார். சொல்லுங்க, கட்டாயம் கர்த்தர் உங்களை அந்த தொல்லைகளிலிருந்து அவர் விடுவிக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அடுத்து அன்றைய வசனம் சொல்கிறது, பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் என்ற சபை மக்களுக்கு அவர் எழுதும் போது இப்படி எழுதுறார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அவர் பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக அவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதைத்தான் பவுல் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு இங்கே கிடையாது, நமக்கு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்தில் இருந்து நம்முடைய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இயேசு என்னும் இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம பிறப்பின் நாளை கொண்டாடும்படியாய் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிற நம்ம இதை மறந்து விடவே கூடாது. நம்ம இரட்சகர் மீண்டும் வரப்போகிறார், அவர் பரலோகத்திலிருந்து வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்கிறது. இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல, இது ஒரு தற்காலிகமான ஒரு வாடகை வீடு தான் இந்த பூமி நமக்கு. அப்போ அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், அவருடைய பாவம் மன்னிப்பாகிய மீட்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அது வர, அந்த நாள் வர, அந்த இயேசு வர நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோன்னு பவுல் சொல்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு உண்டா? அதெல்லாம் எங்களால் நம்ப முடியாது, எத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே சொல்லி நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. இரட்சகர் நிச்சயம் வருவார், நிச்சயம் மீண்டும் வருவார், நம்மை சேர்த்து கொள்ள அவர் வருவார். அவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எப்போ திரும்ப நமக்கு உண்டாகும்? பவுல் சொல்லுகிறார் அதே 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். பவுல் சொல்றாரு, அவருக்குள்ள அந்த எதிர்பார்ப்பு, இயேசு எப்போ வருவார், அவர் வரப்போறார், என்னை சேர்த்துக்குள்ள வரப்போற எதிர்பார்ப்பு வந்ததனுடைய ரகசியம் என்ன தெரியுமா?
பின்னானவைகளை மறந்தேன்னு சொல்கிறார், முன்னானவைகளை நாடுகிறேன். அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த உலகத்தில் தொல்லைகள் நடுவே, கஷ்டங்கள் நடுவே, தோல்விகள் நடுவே நம்ம வாழ்ந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் பின்னானவைகளை மறந்துடணும், முன்னானவைகளை நாடணும். அப்படின்னா என்ன? பின்னானவைகள் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நீங்கள் சில தோல்விகளை சந்திச்சிருக்கலாம், அல்லாவிட்டால் சில வெற்றிகள், சில வெற்றிகள், ஜெயம், நன்மை உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், எதுவாக இருந்தாலும், தோல்வியாக இருந்தாலும் அதை மறந்துடுங்க. ஒருவேளை வெற்றியாக இருந்தால் அந்த இடத்துலையே நின்று நீங்கள் களிப்போடு சந்தோஷப்பட்டு கொண்டே அந்த இடத்துலையே நின்றாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பழையவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து விட்டு முன்னானவைகளை நாடுங்கள். அதையே யோசிச்சுக்கிட்டு, ஏற்கனவே நடந்து முடிந்ததையே யோசித்து, ஒருவேளை சில ட்ராஜடிஸ், சில துக்கமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், அதையே யோசித்து அதையே பேசி பின்னானவைகளால் உங்கள் சிந்தையை நிரப்பிடாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், முன்னானவைகளை நாடு. நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றணும். ஆண்டவரே, உங்களை இன்னும் நான் அறியணும், உங்களை போல நான் மாறணும், இப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்குள்ள வரணும். தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தை நமக்குள்ள காணப்படணும். ஆண்டவரே, இந்த 25வது வருஷம் ஆரம்பிக்க போகுது, அதில் நான் உமக்காக என்ன செய்யணும், நான் இன்னும் எப்படி வாழணும், நான் இன்னும் எப்படி நடக்கணும் நீங்க விரும்புறீங்க, என்னை இன்னும் உம்மை போல மாற்றும். இந்த வருஷத்துல எனக்கு இருந்த தோல்விகள் எல்லாம் அடுத்த வருஷத்துல எனக்கு ஜெயமாய் நீங்க மாற்றி தாங்கப்பா என்று சொல்லி நம்ம பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடணும், மேலானவைகளை நாடணும். தேவ ராஜ்யத்தை குறித்த சிந்தை உள்ளவங்களா இருக்கணும். அவர் என்னை, அதான் அவர் சொல்றார், மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பேன், பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். உங்களுக்குன்னு ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அதை குறித்த சிந்தையோடு அதுக்காக ஜெபிக்க, அதுக்காக பிரயாசப்பட, அதற்காக ஓட என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் பல சூழ்நிலைகள் மத்தியிலும் நாம் தேவ சிந்தையோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் 19ஆம் வசனத்தில் சொல்கிறார், ஆனால் இன்னும் நிறைய பேரோ வேறு சிந்தையோடு இருக்கிறாங்க. அவங்க உலக சிந்தையால் அவங்களுடைய தேவன், அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு அப்படின்னு சொல்கிறார். வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறவங்க, பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறவங்க, இன்னும் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் கர்த்தரை அறிஞ்சவங்களாக இருந்தாலும் கூட உலகத்துக்காகவே வாழ்கிறவங்க, இப்படிப்பட்டவுடைய முடிவு அழிவுன்னு சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இந்த பண்டிகை காலங்களில் நாம் காணப்படுவோம் என்றால் ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களை ஆவிக்குரிய சிந்தையோடு முன்னேறி செல்ல உங்களை அழைக்கிறார். ஏனென்றால் அவர் பிறந்த காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, இனி அவர் மீண்டும் வரப்போகிறார். அந்த வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையாய் தேவனுக்குள்ளாய் வாழ்கிறவங்களாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட சிந்தையுள்ளவங்களா மாறணும்னே இன்றைக்கு கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களை அறைக்கவே அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ரட்சகர் நம்மை ரட்சிக்க வந்தார், நம்முடைய தொல்லைகளிலிருந்து நம்மை மீட்க வந்தார். நாம் மீண்டும் அவர் வரப்போகிறார். அதற்கு அவருடைய அந்த சிந்தையை நாம் தரித்தவர்களாக அந்த வருகைக்காக நம்ம காத்திருப்போம், நம்ம ஆயத்தமாவோம். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்து என்னும் ரட்சகர் எங்களுக்காக பிறந்தீரப்பா. நீ பிறந்ததுனால இன்னைக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. இதை பெறாமல், இந்த மீட்பை இன்னும் பெறாமல் ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் நீங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை நீங்க கொடுக்கணும்ப்பா. அது மாத்திரம் இல்லை, இந்த நாட்களை தொல்லைகளினுடைய கடந்து போற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, ரட்சகராகிய நீர் அது என்ன தொல்லைகளாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலையை தாரும், ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ரட்சகராகி உம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆவியின் சிந்தையோடு முன்னானவைகளை நாடி 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 நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்ல உம் சித்தத்தை நிறைவேற்ற கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.